மறுமலர்ச்சி இணைய வழி பயணத்தின் கருத்தரங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு அடுத்ததாக பேச வருபவர் துளசிமணி சக்திவேல் அவர்கள். வாங்கம்மா, பேசுங்க. மறுமலர்ச்சி இணையவழி பயணம் பாயிண்ட் டு பாயிண்ட் கருத்தரங்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழர்களின் வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், அரசியல் இதை பற்றி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி காரையண்ணன் ஒரு தலைப்பு கொடுத்த உடனே நான் நினைச்சேன், இன்னைக்கு நிறைய பேரு மழை மாதிரி வந்து பொழிவாங்க அப்படின்னு. அது மாதிரியே இன்னைக்கு பேசுற அனைவருடைய பேச்சுக்களும் மிக மிக சிறப்பாக பேசினார்கள். பாத்தீங்கன்னா அரசியல் அன்றைய காலங்கள் தொட்டே பார்த்தோம்னா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் மக்களும் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் இப்போதைக்கு அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கிற அந்த இதை வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். பாத்தீங்கன்னா இப்பதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறோங்கன்னா, இப்ப வந்து ரோட்டோரத்துல வந்து மண்பானையில வந்து சுத்தியும் வண்ணம் பூசி உள்ள வந்து ஒரு இது அடிச்சு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து இப்ப இவங்க செய்யறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா 3000 வருடங்களுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சங்க காலத்துல இருந்துதான் வந்து தமிழ் வந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த காலகட்டங்களை தாண்டி கீழடியில நம்ம தமிழ்ல பத்தின தமிழ் இலக்கியங்கள், தமிழ் கலை, அறிவியல் எல்லாமே கீழடியில வந்து இப்ப ஒவ்வொரு ஆய்வும் நடத்திட்டு ஒவ்வொரு இதா வந்து தோண்டி 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 அவங்க ஆய்வு செய்ய செய்ய தமிழர்களுடைய பண்பாடு, கலை, தொழில் அனைத்துமே வந்து தொன்று தொட்ட காலங்கள்ல இருந்து இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறதான் வந்து இப்ப எப்படி இருக்குதுங்கிறதா அப்ப இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல சங்க காலத்துல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இருந்தவங்க எல்லாருமே இப்போ கீழடியை நோக்கி பயணிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள கீழடி வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது அந்த அகழ்வாய்வு. பாத்தீங்கன்னா கீழடியில துப்ப நெசவு வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க. ஆனா அப்பவே 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நெசவு செய்ததுக்கான ஒரு தடயங்கள் வந்து கீழடி ஆய்வுல இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வண்ணங்கள் பூசுனது, அந்த பானைகளுக்கு வண்ணம் அடிச்சு வெளியில வந்து ஒரு வண்ணங்களும் உள்ள வந்து ஒரு வண்ணங்களும் சிகப்பு வண்ணம் பூசி உள்ள வந்து கருப்பு வண்ணம் பூசுன இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பண்பாட்டின் உச்சகட்டத்தை வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்களுமான இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து சீக்கிரமா எது செஞ்சலாம், சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறக்காக வேண்டி குக்கர்ல வச்சு சாப்பிடறதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு நம்மளுக்கு உடம்புக்கு தீங்குன்னு தெரிஞ்சும் கூட நம்ம அதை செய்யறோம். ஆனா அன்றைய 3000 வருடங்களுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மக்கள் வந்து பாண்டங்களை வந்து மண்பாண்டங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கீழடியில இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய செங்கல் வந்துச்சு, அந்த கல் வந்துச்சு, இந்த கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கல்கள் ஆலாப்ளாக்ல வந்துச்சு, பிக்ஸ் அது இதுன்னு வந்துருச்சுன்னு இருந்தாலும் கூட 3000 வருடங்களுக்கு முன்னாடியே சுட்ட செங்கற்களால் ஆன கட்டடங்கள் வந்து கீழடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்மளுடைய கட்டட கலையுடைய ஒரு பொருளியல் இத வந்து எவ்வளவு ஒரு தத்துவமா அந்த ஒவ்வொரு விஷயங்களை வந்து இப்பதான் வந்து நம்ம வந்து சாக்கடை வசதி எல்லாம் வந்து நிறைய வந்து பாதாள சாக்கடையில இப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பொருளியல் இதுல பாத்தீங்கன்னா அப்பவே கட்டட நிபுணர்கள் வந்து எவ்வளவு ஒரு நுண்ணியத்தோட 3000 வருடங்களுக்கு முன்னாடியே பாதாள சாக்கடை கட்டியிருக்கிறாங்க, கழிவுநீர் போறதுக்கு தனியா தண்ணி கட்டியிருக்கிறாங்க, கால்வாய்கள் கட்டியிருக்கிறாங்க. இவை அனைத்துமே அது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சிவகங்கை மாவட்டத்துல கீழடிங்கிற பகுதியில இது கண்டறியப்பட்டுள்ளது. மிக நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறக்கே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் பாத்தீங்கன்னா அங்க கீழடியில வந்து 2015 ஆரம்பிச்சு மடி 17 இது பண்ணி மடி 19 வந்து இப்ப நிறைய மறைக்கப்படுது. கீழடியில வந்து கலை எல்லாம் அரசியல் சார்ந்து எல்லாமே வந்து எங்க ரொம்ப உயர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி அதனுடைய இது மறைக்கப்பட முயற்சி செய்தாலும் கூட அது என்னதான் வந்து சேவலை வந்து மூடி மூடி வச்சாலுமே அது கூவியே தீரும். அது மாதிரிதான் பாத்தீங்கன்னா
நம்ம வந்து எனக்கு தான் வெள்ளரி பழத்தை நீங்க வந்து வெடிச்சு போயிருன்னு சொல்லிட்டு மூடி மூடி வச்சீங்கனாலே அது வந்து அதனோட தருணம் வந்துச்சுன்னா வெடிச்சே தீரும். அது மாதிரி நம்ம தமிழர்களுடைய பேரும் புகழும் கீழடியில் வந்து கண்டறியப்பட்டு நம்முடைய இதுதான் வந்து நம்ம தமிழர்கள் தான் வந்து தமிழ் தான் ஒரு மிகப்பெரிய முன்னோடியான இதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் அதை நிறைய பேர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இல்ல, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கீழடியில் கண்டறியப்படுகிறது ஒவ்வொரு பொருள்களுமே வந்து தமிழை வந்து மேன்மைக்கு உயர்த்தும் அப்படி என்று கூறிக்கொண்டு, குமரியில் கண்டன தொடங்கி ஆதாயம் இல்லை என்று புறக்கணித்த அனைவருமே இன்னைக்கு வரைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழடியில என்ன இருக்குது, கீழடியில என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழடிக்கே ஒடியாறாங்க. அங்க போய் நம்ம அதை கண்டுபிடிப்போமா, இதே கண்டுபிடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழடிக்க வர்றாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு காலேஜ் பசங்க எடுத்து கீழடி போனோம்னா நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வராங்க. வடநாட்டுல இருக்கிறவங்களா பாத்தீங்கன்னா எப்படா நம்ம கீழடி போய் அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மறைக்கிறக்காச்சும் முயற்சி செய்வோம்னு சொல்லி வர்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மேம்படுறதுக்கு மிகப்பெரிய முக்கியமாக மிகப்பெரிய உதாரணமாக நம்மளுடைய பண்பாட்டை வந்து நிரூபிக்கிறதுக்கான ஒரு சாட்சியாக கீழடி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு 56 எழுத்துக்கள் கொண்ட மலையாளம் பேசுபவர்களுக்கு அவ்வளவு இருக்குது. தெலுங்கு பேசுறவங்க தெலுங்கு வந்து 52 எழுத்துக்களை கொண்டது, கன்னடம் 50 எழுத்துக்களை கொண்டது, மராத்தி 36 எழுத்துக்களை கொண்டது, ஆங்கிலம் 26 எழுத்துக்களை கொண்டது, இந்தி 48 எழுத்துக்களை தான் கொண்டது. ஆனால் தமிழ் 247 எழுத்துக்களை கொண்ட நாம் தமிழர்கள் எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையுடனும் எவ்வளவு ஒரு துணிச்சலுடனும் எவ்வளவு ஒரு நம்முடைய பாரம்பரியத்தை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு பாடுபடுவோம்ங்கிறது எல்லாத்துக்கும் இனிமேல் தெரிய வரும் என்று கூறிக்கொண்டு, வாழ்க தமிழ், வளர்க நம் தமிழ் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பு துளசிமணி சக்திவேல். 2 செய்தி. சேவல மறைச்சு வச்சாலும் அது கூவத்தான் செய்யும், வெள்ளரி பிஞ்ச மூடி வச்சாலும் அந்த நேரம் வந்த உடனே வெடிக்கத்தான் செய்யும் என்று ஒரு 2 செய்திகள் இதுவரைக்கும் நாங்கள் கேட்காத செய்திகள். அது தாண்டி கீழடி குறித்தும் அந்த ஆய்வுகள் குறித்தும் மொழியினுடைய மேன்மை குறித்தும் நீங்கள் வரிசைப்படுத்தி பேசி இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஒரு தேர்ந்த பேச்சாளருக்குரிய குறிப்புகளோடு இந்த தலைப்பை நீங்கள் அணுகி இருப்பது என்பது பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள்.